அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவாசகத்தின் முதல் பாடலாக விளங்குவது சிவபுராணமாகுங்க. சிவபெருமானுடைய பெருமைகளையும் கருணையும் போற்றி மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது தாங்க இந்த சிவபுராணமாகுங்க. சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடியவங்க, சிவபெருமான உணர வேணும்னு விரும்பக்கூடியவங்க அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாகுங்க. மனிதன் இறைவனை அடைவதற்காக ஆன்மீக வழிகாட்டும் சிவபுராணத்தை எதற்காக படிக்க வேண்டும் தெரியுமா? சிவபுராணத்தை படித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவாசகம் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட நூலாகுங்க. மனிதன் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதிய நூல் தாங்க இந்த திருவாசகமாகும். அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் தன்னுடைய கைப்பட எழுதியது தாங்க கையெழுத்து இட்டு கொடுத்த நூல் தாங்க திருவாசகமாகும். இதில் 600க்கும் அதிகமான பாடல்கள் இருக்குதுங்க. இருந்தாலும் சிவனை போற்றி பாட வேணும் என நினைப்பவங்களுக்கு சிவனை நினைத்து சிவன் அடியார் அனைவரும் முதலில் மனதில் தோன்றும் பாடல் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க என தொடங்கக்கூடிய சிவபுராண பாடல் தாங்க. சிவபுராணத்தோட சிறப்புகளும் பெருமைகளும் அனைவருக்குமே தெரிஞ்சது தாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தோட பெருமைகள் தெரியாமலே அது இன்று வரைக்கும் படிச்சுட்டு வராங்க. உண்மையில் திருவாசகம் மற்றும் சிவபுராணத்தின் பெருமைகளை உணர்ந்தவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதை படிக்காத இருக்க முடியாதுங்க. அதே போல திருவாசகத்திற்கு உருக்கார், ஒரு வாசகத்திற்கு உருக்கார் என்ற வாக்கியம் எவ்வளவு உண்மையானது என்பதை இதை படித்தவங்களால் மட்டும்தாங்க நிச்சயமாக உணர முடியும். இதுவரைக்கும் திருவாசகத்தை படிச்சிருந்தாலும் சரிங்க, சிவபுராணத்தை படிச்சிருந்தாலும் சரிங்க, படித்தவங்களுடைய பக்தி பெருக்கில் கண்ணீர் வராமல் படித்தவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இதுவரை சிவபுராணத்தின் பெருமை என்னவென்று நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாங்க. இதை அவசியமாக தெரிந்து கொள்ள வேணுங்க. திருவாசகம் எப்படி உருவானது என்று பார்க்கலாம் வாங்க. தில்லையில் ஒரு ஆனி மாதம் ஆயுள்யம் என்று சிவபெருமான் அந்தனர் வடிவம் எடுத்து தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கி இருந்த மடத்திற்கு வந்ததாக சொல்லலாங்க. அதற்கு பிறகு மாணிக்க வாசக பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடியில் எழுதி கொள்கிறேன் என்று சிவபெருமான் சொன்னாராமாங்க. அதற்கு மாணிக்க வாசகர் அமர்ந்து இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தில் 658 பாடல்களை சொல்ல சொல்ல பெருமான் தன்னுடைய கைகளால் எழுதியதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமான் எழுதிய திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமாள் நடராஜர் சன்னதி முன்பாக வைத்துவிட்டு மறந்து விட்டாராங்க. அடுத்த நாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திர நாளில் ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய தீட்சிதர்கள் பார்த்திங்கன்னா கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை பார்த்து அவங்க திகைத்து போய் நின்றதாகவும் சொல்லலாங்க. ஓலைச்சுவடிகள் அத்தனையுமே எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையெழுத்து இடப்பட்டிருப்பதை பார்த்து வியந்து போனாங்க. மீண்டும் திகத்தி போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்ததாகவும் சொல்லலாங்க. அதற்கு பிறகு ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவாசக பாடல்களையும் பார்த்து கடைசியில் பெருமானது கையெழுத்தையும் கண்டு பிரமித்ததாய் சொல்லலாங்க. அதற்கு பிறகு ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்ததுதான் பெருமாள் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சிந்தினாராங்க மாணிக்க வாசகர். தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டாங்க. மாணிக்க வாசகர் அழகிய புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை காட்டி இந்த பாடல்கள் அனைத்துமே இவர்தான் பொருள் என்று கூறினாராமாங்க. மாணிக்க வாசகர் இப்படி கூறியதுமே பெருமாள் அங்கு தோன்றி ஒளி வடிவத்தில் காட்சி கொடுத்தாராமாங்க. அதை பார்த்து கொண்டே உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் 2.5 கலந்து விட்டாருங்க. ஆனி மகம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நாளாகுங்க. சிவபுராணத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துல திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குதுங்க. சிவபுராணத்தில் முதல் 6 வரிகள் வாழ்க என முடியுங்க. அதை அடுத்து 5 வரிகள் வெல்க என முடியுங்க. அதை அடுத்து 8 வரிகள் போற்று என
என முடியும்னு சொல்லலாங்க. இவ்வாறு 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தில் 658 பாடல்களை குறிக்குதுங்க. சிவபுராணத்தில் 32வது வரியில் மெய்யே உன்னை பொன்னடிகள் கண்டின்றும் வீற்றிருப்பேன் என பாடியிருப்பாருங்க. இது மாணிக்க வாசகர் தனது 32வது வயதில் முத்தி அடைந்ததை சூட்சமாக குறிக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று படிக்கக்கூடியது அனைவரையும் உருக்குவதாக இருக்குங்க. ஒருமுறை ரமண மகிழ்ச்சி திருவண்ணாமலையில் தன்னுடைய தாய் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது கடைசி நாளில் அன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தொடர்ந்து திருவாசகத்தை படித்தாராமாங்க. அன்று இரவே அவரது அன்னை முத்தி அடைந்து விட்டதாகவும் சொல்லலாங்க. காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்களுடைய குறைகளை கூறினாங்க. அதற்கு அந்த பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்க சொன்னாராங்க. அந்த குழந்தையில்லா தம்பதிகளுக்கு வரிசையாக 6 குழந்தைகள் பிறந்ததாங்க. அதே போல இறந்த வீட்டில் கட்டாயமாக சிவபுராணத்தை படிக்க வேணுங்க. சிவபுராணத்தின் பொருள் உணர்ந்து படித்தோம்னா பிறவி பிணி நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலக்கிவிடுங்க. இறைவனையும் அடைய ஒரு வழிகாட்டுன்னு சொல்லலாங்க. அதே போல சிவபுராணத்தை படிக்கும்போது மனம், மொழி, உடல் ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைத்து படித்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. லிங்காஷ்டகம் என்பது சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை போற்றி பாடக்கூடிய 8 பாடல்கள் கொண்ட மிக புகழ்பெற்ற சிவ ஸ்லோகங்கள்னு சொல்லலாங்க. பிரம்மா விஷ்ணு இல்லாம மற்ற தெய்வங்களும் தேவர்களும் வழிபட்டு அளவில்லாத பலன்களை அடைந்தது இந்த லிங்கத்தை நாமும் வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிவபெருமானே போற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களில் ஒன்றுதாங்க லிங்காஷ்டகமாகும். இது ஆதிசங்கரால சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மனிதனுக்கு பிறவியால ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குவதற்காக பாடப்பட்ட 8 பாடல்களே லிங்காஷ்டம் ஸ்லோகமாகுங்க. இதை தினமுமே அனைவரும் படிக்க வேணுங்க. இந்த லிங்காஷ்ட ஸ்லோகத்தை சிவன் சன்னதியில உட்கார்ந்து படிச்சோம்னா சிவலோக பதவி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல எதிர்ப்பு, பகை, துன்பம், நோய் அனைத்துமே தீர்ந்துவிடு வல்லமை கிடைக்குங்க. இந்த லிங்காஷ்டத்தை பூஜை செய்யும் போது சிவலிங்கத்திற்கு நாகலிங்க பூ படைக்க வேணுங்க. இந்த பாடலை பாடி அர்ச்சனை செய்தோம்னா நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. பிறவி பிணி எனப்படும் கர்ம வினைகள் அனைத்துமே விலக்கி விடுன்னு சொல்லலாங்க. சிவபதித்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்குங்க. அஷ்டகம் எனப்படுவது 8 பாடல்கள் கொண்ட பாடல் தொகுப்பாகுங்க. இவைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இறைவனை போற்றும் பாடல்களாகவும் இதனுடைய கடைசி வார்த்தை ஒரே சொல்லை கொண்டு முடிவதாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தெய்வத்தினுடைய பாடலை 8 பாடல்களில் பாடுவது அஷ்டகம் என்று சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் மட்டும் இல்லாமல் திருமால், மகாலட்சுமி, அனுமன் என அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியாக அஷ்டகங்கள் இருக்குதுங்க. இப்படி சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தை போற்றி அதனை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், லிங்க வழிபாடு எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி குறிப்பிடுவதே லிங்காஷ்டமாகுங்க. இந்த அற்புதமான அஷ்டகத்தை பற்றி யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த அஷ்டகத்தை படித்தாலே போதுங்க. ஆனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அவசியமாக இந்த அஷ்டகத்தை படிக்க வேணுங்க. ஸ்ரீ லிங்காஷ்டகம் படித்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், குரு நீச்சமாக இருந்தாலும் சரிங்க, தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அந்த அனைத்து தோஷங்களும் விலகிவிடணும் சொல்லலாங்க. மங்களங்கள் உண்டாகுங்க. அதே போல சிவபெருமான நம்ம வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய மிக உன்னதமான மந்திரங்கள் ஒன்றுதாங்க லிங்காஷ்டகங்களாகும். இது சிவபெருமானின் லிங்க வடிவமாக காட்சி தந்த திருநாள் என்பதால இந்த நாளில் லிங்கத்தை போற்றும் ஸ்லோகங்களை படிப்பது மிகவும் உயர்வானதாகுங்க. அதே போல மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபுராணத்துடன் லிங்காஷ்டகம் செய்பவங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக ஆகிவிடுறாங்க. இதை சொல்வதால் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடுங்க, முத்தி நிலை கிடைக்கணும் சொல்லலாம். இந்த மகா மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வருவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற சிவபெருமானுக்குரிய நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது மிக உயர்வான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சூரியன், கருவால் ஏற்படக்கூடிய குறைகள்,
பிரச்சனைகள் ஆகியவற்றை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தினமும் இந்த லிங்க அஷ்டகத்தை படிக்கலாங்க. இதை படித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து லிங்கத்தை வழிபட வேணுங்க. இது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.